கேள்வி பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் பசும்பொன் பாண்டியன் சார். வணக்கம். வணக்கம். இந்த தினம் தேசிய தலைவர் அந்த படம் கிட்டத்தட்ட ஒரு 10 நாட்கள் ஆகிவிட்டது. தற்போது ஒரு புதிய புயலை ஹரிநாடார் அவர்கள் ஒரு சர்ச்சையான பேச்சை பேசியிருக்காங்க. அதாவது 1957 அந்த காலகட்டங்களில் நடந்த அந்த காட்சிப்படுத்த சீனில் காமராஜர் குறித்து சில காட்சிகள்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் தேசிய தலைவர் படத்தில். முக்கியமாக ஹரிநாடார் என்ன சொல்றாருன்னா, காமராஜர் அவர்கள் தேசிய தலைவர், அதாவது அனைத்து மக்களுக்குமான தலைவர் மாதிரி ஒரு கருத்தை வைக்கிறாரு. பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஒரு வட்டாரத்தினுடைய தலைவர், முதுகுளத்தூர் சங்க தலைவர்ன்ற மாதிரியான ஒரு கருத்தை வச்சிருக்காரு. தற்போது இந்த செய்தி பேசுக்குள்ள ஏற்படுத்திருக்கு. ஹரிநாடார் அவங்களுடைய கருத்தை நீங்கள் எப்படிசா பார்க்குறீங்க? நீங்கள் சொல்கிற பேருக்காரங்களுக்கெல்லாம் எனக்கு யாரும் தெரியாது. அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை. எங்களுடைய அரசியல் கொள்கை உயரம், லட்சிய உயரம் என்பது வேறு. ஆனால் சில வரலாற்று பதிவுகளை நான் பதிவு செய்து பழக்கப்பட்டவன், எந்த சமரசமின்றி பதிவு செய்பவன். அதில் சாதிய பிணக்குகள் வந்துவிடக்கூடாது என்பதிலும் உறுதியாக இருந்து, சமய நல்லிணக்கம், நாம் தமிழர்களாக, திராவிட சகோதரர்களாக, மனிதர்களாக வாழ வேண்டும் என்கின்ற உன்னத கருத்தின் அடிப்படையில் தான் என்னுடைய பதிவுகள் இருக்கும். ஓகே. தமிழகத்தில் நம்ம கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அதுவும் குறிப்பாக 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக மிக மிக கவனமாக ஒவ்வொரு அரசியல் தலைவரும் மக்களும் வாழ வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற காரணம், இங்கே சாதிய தீயை பற்ற வைக்க வேண்டும் என்று முதுகுளத்தூர் கலவரம் போன்று பல்வேறு கலவரங்களை உருவாக்க வேண்டும் என்று மத கலவரத்தை தூண்டிவிட்டு தோற்றேன் என்று திருப்பரங்குன்றம் விஷயத்தில் கூட தோற்று போயிட்டு, மண்டைக்காடு கலவரத்தில் தோற்றுவிட்டு, கோயம்புத்தூரில் சிலிண்டரு கார் வெடித்தது முதல் முழுமையாக மத கலவரம் இங்கே பற்ற வச்ச தீயை அணைத்து விட்டார்கள். மீண்டும் சாதிய வன்மத்தை உருவாக்க வேண்டும் என்பதற்காக வலதுசாரி அமைப்புகளை இந்த நாட்டிற்காக அப்பழுக்கமற்ற தியாக தலைவர்களை சாதிய தலைவர்களாக சித்தரித்து அவர்கள் பெயரில் வன்முறையை தூண்டுவதற்கு RSS களமிறங்கியிருப்பதை நாங்கள் அறிந்துதான் எங்களை போன்ற திராவிட கருத்தியலாளர்கள், பெரியார் சிந்தனையாளர்கள் சமரசமின்றி RSS தீண்டத்தகாத கட்சியாக, இந்த மண்ணில் நிலையக்கூடாத கட்சியாக, இந்த மண்ணில் அனுமதிக்கக்கூடாத கட்சியாக நாங்கள் பாஜகவை பார்க்கின்றோம். ஒவ்வொரு கலவரத்துக்கு பின்னாலும் அவங்க இருக்காங்க. இந்த தூண்டி விடுற நபர்கள் வரலாறு படிக்கவும் மாட்டான், வரலாறு தெரிஞ்சுக்கிறவும் மாட்டான். அவனுக்கு தேவை பணம், காசு, வலதுசாரி, அப்படி போயிடுறான். நீங்கள் பைசன் படம் நாங்கள் பார்த்தோம். சமூகத்தில் ஒரு நீண்ட ஆண்டுகளாக இன்றைக்கும் ஒரு கலவரம் நடந்து கொண்டிருக்கிற தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனையை தம்பி மாரி செல்வராஜ் அவர்கள், அந்த பிரச்சனையின் வலியை உணர்ந்தவர், அந்த பிரச்சனை மண்ணில் தவழ்ந்து விளையாண்டவர், அந்த பிரச்சனையை தெரிந்து கொண்ட காரணத்தால் இரு சமூகங்கள் எதிர்காலத்தில் எதற்காக சண்டையிட்டோம், எதற்காக கத்தியை தூக்கினோம், எதற்காக இந்த போரால் அப்பாவி இளைஞர்கள் தகுதி இருந்தும் திறமை இருந்தும் தடை செய்யப்படுவதை சாதிய உணர்வால் நாம் அழிந்துவிடக்கூடாது என்பதை அந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக எதிர்கால சமுதாய அமைதியாக வாழ்வதற்காக காட்டியிருக்கிறார். அதையும் 2 பேரும் கோளாறு சொல்லி தான் இருப்பார். சார், நீங்கள் சொல்கிற நம்ம ஹரிநாடார் இந்த பைசன் படத்தையுமே எதுக்கு பேசினாருங்க சார்? இதே தென் மாவட்டத்தில் ஒரு கலவரத்தை தூண்டுதுன்னு கூட சொல்லியிருந்தார். யாருனாலும் இங்கே மக்கள்கிட்ட கலவரத்தை தூண்ட முடியாது. மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க, அனைத்து சமூக மக்களும். பைசன் படத்தில் என்ன குறை? போரிடக்கூடிய 2 தலைவர்கள்ட்டையும் நல்ல அம்சம் இருக்கிறத காட்டியிருக்காரு. எதற்கு கத்தி எடுத்தோம்னே தெரியலன்னு சொல்றாரு. அது மாதிரி இன்றைக்கு பசும்பொன் முத்துராமலிங்கத்தருடைய வரலாறை
சிறப்பாக எடுத்திருக்கிறார்கள். படம் வெற்றிகரமா 2 வாரம் ஓடிடுச்சு. நீங்க இன்னைக்கு இருக்கிற படம்லாம் அந்த காலத்தில் பராசக்தி 1 வருஷம் ஓடிச்சு. தெற்காசியா கட்டத்திலே பெரிய தேட்டர் மதுரை தங்கம் தேட்டர். அந்த நிலைமை வேற. இன்னைக்கு 2 நாள் 1 நாளே பெரிய வெற்றி. 2 வாரம் அந்த படம் இன்னைக்கு வெற்றிகரமாக போயிட்டு இருக்கு. 2 வாரம் இந்த தடை செய்யன்னு சொல்றவங்கள எங்கே போனாங்கன்னு தெரியல. கோமால இருந்தாங்களா, அல்லது இப்போ யாரும் காசுக்காக தூண்டி விடுறானா, அல்லது காசை கொடுத்து சாதி கலவரத்தை தூண்டணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்றது புரியல. எல்லாத்துக்கும் பிஜேபி தான் பின்னாடி இருக்கு, ஆர்எஸ்எஸ் இருக்கு. முதல் முத்துராமலிங்க தேவர் காமராஜர் அவர்களுக்கு தேர்தலில் நிற்கும் போது நிற்கும் போது அப்ப 2 தான் விஷயம். ஒன்று பட்டதாரியா இருக்கணும், பட்டதாரினா படிச்சவங்களா இருக்கணும், பிஏ டிகிரி வாங்கினவங்க. இல்லாட்டி வரி வசூல் வரி கட்டியிருக்கணும், அந்த அளவுக்கு சொத்து வரி கட்டியிருக்க ஆள் இருக்கணும். இந்த 2 இருந்தால் தான் தேர்தலே போட்டி போட முடியும். அப்ப நகரசபைக்கு போட்டி போடும்போது, நகரசபையில் அப்போ நம்ம விருதுநகருக்கு நகரசபைக்கு போட்டி போடும்போது, நகராட்சிக்கு போட்டி போடும்போது காமராஜர் அவர்களுக்கு அவர் படிக்கலை, பட்டதாரி இல்லை. நான் அவருடைய புகழவோ அவருடைய தியாகத்தவோ நம்ம யாரும் குறைச்சி மதிப்பிடலை. ஆனால் நடந்த வரலாறை பேசுகிறோம். வரலாறை பேசும்போது வரலாறு வரணும். ஓகே. அப்போ முத்துராமலிங்க தேவர் அவர்கள், நீங்கள் இவங்க முத்துராமலிங்க தேவர் என்ன நினைக்கிறாங்கன்னா சாதாரண நினைக்கிறாங்க. முத்துராமலிங்க தேவர் காங்கிரஸிலே தெற்கே சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் காங்கிரஸ் கட்சி தெற்கு சீமையில் நுழைய முடிஞ்சு. வரலாறு பேசுங்க. அது மாதிரி முத்துராமலிங்க தேவர் ஃபார்வர்ட் பிளாக்ல சேர்ந்ததுக்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டில் ஃபார்வர்ட் பிளாக்ன்றது முத்துராமலிங்க தேவர் போய் போஸோட சேர்ந்து வந்ததுக்கு பின்னாடி தான் ஃபார்வர்ட் பிளாக். போஸுக்கு பின்னாடி ஃபார்வர்ட் பிளாக் ஆல் இண்டியாவில் நின்றுச்சுன்னா முத்துராமலிங்க தேவரால தான். ராஜாஜி இங்க ராமநாதபுரம் நாடாளுமன்றத்தில் ராஜாஜி அப்போ பொறுப்பில் இருக்கிற நேரத்தில் தான் நீங்க ராஜா நிற்கிறார். ராமநாதபுரத்தில் ராஜா நிற்கிறார் நீதி கட்சி சார்பா. அவரை எதிர்த்து போட்டியிடுவதற்கு ஆளே இல்லை. ராமநாதபுரம் நாடாளுமன்றத்திலே ஆள் கிடையாது. முத்துராமலிங்க தேவர் தான் அன்னைக்கு மதுரையில் இருக்கிறார். ராஜாஜி போன்றவர்கள் சர்தார் வல்லபாய் பட்டேல் நேரடியாகவே பேசி நீங்கள் தான் நிற்கணும், அன்னைக்கு வேட்புமனு தாக்கல் செய்து கடைசி நாள் மாலை 5 மணி 2 மணிக்கு தகவல் சொல்லி இவருங்கிறது கிளம்பி போகிறார். மதுரையில் இருக்கிறார் தேவர், கிளம்பி போகிறார். அவர் அண்ணன் போஸ்ட்டு 3 மணி நேரம் அவருக்கு போகாமல் இருந்தால் அண்ணன் போஸ்ட்டு. முத்துராமலிங்கத்தருடைய அப்பா உக்கிரபாண்டி தேவர் ராஜாவுக்கு ஆதரவாக வேலை பார்க்குறாரு. அவர் அங்கே லட்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எங்கள் ராஜாவை எதிர்த்து எவன் நிற்க ஆள் இல்லை அப்படின்னு லட்டு கொடுத்துக்கிட்டு இருக்காரு. கடைசியில் 4:50க்கு போய் வேட்புமனு தாக்கல் முத்துராமலிங்கத்தவர்கள் பெண்ணே தெற்கு சீமையில் தென்பாண்டி மண்டலத்தில் காங்கிரசுக்கு வெற்றி மகுடத்தை ஏற்படுத்தியவர் தேவர். அப்புறம் காங்கிரசுக்கு வளர்ச்சி. அவர் தான் அப்ப இவரை போய் வட்டார தலைவர் லூசு தான் சொல்லுவான், பைத்தியக்காரன் சொல்லுவான். கீழ்ப்பாக்கம் மருத்துவமனையில் சேர வேண்டியதான் வட்டார தலைவர் சொல்ல முடியும். தெற்கு சீமையிலே காங்கிரசுக்கு வெற்றி முகத்தை ஏற்படுத்தியவர் முத்துராமலிங்க தேவர். தொகுதிக்குள்ளேயே போகாம அவர் வாய்ப்பூட்டு சட்டம் போட்டார். தொகுதிக்குள்ளே வாக்கே கேட்காம வெற்றி பெற்ற தலைவர் முத்துராமலிங்க தேவர். அவர் எப்படி நீ சாதாரணமா வட்டார தலைவர் சொல்ல முடியும்? தொடர்ச்சியார் வெற்றி பெறாரு சொல்லி பண்டிட் ஜவஹர்லால் நேருவே தலையிட்டு
அவருக்கு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தொகுதியை, எல்லாருக்கும் நாடாளுமன்ற தொகுதி 6 சட்டமன்ற தொகுதி தான். அவருக்கு அதிகம் முக்குளத்தோடு இல்லாத தொகுதி இந்த பக்கம் வரைக்கும் சேர்த்து சிறுவில்லிபுத்தூர் நாடாளுமன்ற தொகுதியாக மாற்றி 10 சட்டமன்ற தொகுதியில அடக்கி அங்க அவர் பிற சமூகங்கள் தேவரல்லாத பிற சமூக மக்கள் இருக்கிறவங்கள அதிகமாக இணைக்கக்கூடிய தொகுதியை 10 சட்டமன்ற தொகுதி, இந்தியாவிலேயே ஒரு 10 சட்டமன்ற தொகுதி அடங்கிய தொகுதி தேவருக்கு ஒதுக்கப்பட்டு தோக்கடிக்க நினைச்சாங்க. இன்னைக்கு பணம் காசு ஓட்டு கொடுக்குறான்னு சொல்றமே, முத்துராமலிங்க தொகுதியில் அன்றைக்கு பணம், அரிசி, பருப்பு எல்லாம் கொடுக்கப்பட்டு வெற்றி பெற்றார். அவர் எப்படி வட்டார தலைவராக இருக்க முடியும்? முட்டாப்பல இத பேசுனா திருமாவளவன் அமைதியா போய்கிட்டு இருக்கிறாரு. அவர் ஒருத்தன் மோதிக்கிட்டு இருக்கிறான். அவன் யாரு, என்ன சாதினே தெரியாது. அவன் வம்ப ஆர்எஸ்எஸ் காரன் தூண்டி விட்டு, பிஜேபி காரன் தூண்டி விட்டு, பாலிமர் டிவி காரனை விட்டு மோத விடுறான். அதுக்கு மோதல் போக்க கடைப்பிடிச்சு அங்கே ஒரு ஜாதி கலத்தை உருவாக்குறதுக்கு இந்த தேவர் பேரை சொல்றவங்க பூரா ராஜீவ்காந்தி வழக்கறிஞருக்கு ஒன்று சேர்ந்தீங்களே. இன்னைக்கு இவனை யாராவது பேசுறியா? வழக்கறிஞர்கள் இன்னைக்கு எடுத்து முக்குளத்தூர் வழக்கறிஞர் கூட சேரணும்ல. நான் பெரியார் சிந்தனையாளர். ஆனால் அதே நேரத்தில் என்னுடைய தந்தையார் எல்லாம் முத்துராமலிங்கத்தோடு இருந்தவர், முழு வரலாறை அறிந்தவர். பாதிக்கப்பட்டவர் பக்கம் நிற்பதுதான் திராவிட கருத்தியல், அதுதான் நீதி. இன்னைக்கு முத்துராமலிங்கத்தோட வரலாறை பேசுறதுக்கு வேணும்ல. அவர் எப்படி நீ ஒரு வரலாறே இல்லைன்னு சொல்ற? நீ அந்த படத்துல ஆட்டுக்குட்டிய, முத்துராமலிங்கத்தோட சொந்த ஆட்டுக்குட்டியை வாங்கி அதை காமராஜர் பேர்ல வாங்கி காமராஜர் பேர்ல விற்று அதை காமிச்சு அவங்க தேர்தலில் போட்டியிட வச்சிருக்காரு. இதை இல்லைன்னு எப்படி சொல்ல முடியும்? ஆலடி அருணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர், மாநில சுயாட்சி குறித்து விரிவாக பேசியவர். இன்னைக்கு அவருடைய மகள் பூங்கோதை ஆலடி அருணா இருக்காங்க, அவங்க கூட அமைச்சராக இருந்தாங்க. அவர் மிகப்பெரிய எழுத்தாளர், நாடாளுமன்றவாதி, சட்ட அமைச்சராக இருந்தவர். அவர் எழுதிய புத்தகம், அவர் எழுதின புத்தகம் காமராஜர் ஒரு வழிகாட்டி, மதிவாணன் வெளியீடு. இத அன்றைக்கு முன்னாள் ஜனாதிபதி ஆர் வெங்கட்ராமன், காமராஜரோட சக அரசியல் செய்த ஆர் வெங்கட்ராமனை வைத்து இந்த புத்தகத்தை ஆலடி அருணா வெளியிட்டிருக்கிறார். அந்த புத்தகத்தில் ஆலடி அருணாவே தெளிவாக சொல்கிறார். விடுதலை போராட்ட காலத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கும் காமராஜருக்கும் நெருங்கிய தொடர்பையும் நட்பையும் ஏற்படுத்தி கொடுத்த பெருமை முத்துச்சாமி ஆசாரி அவர்களை சாரும். விருதுநகரில் முத்துச்சாமி ஆசாரி என்று காமராஜரை விட காங்கிரஸ்ல தேசபக்தியானவர் விருதுநகரில் முத்துச்சாமி ஆசாரி இருந்திருக்காரு. அவர் தான் அவங்க 2 பேருக்கு நெருக்கத்தை ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. 1936 விருதுநகர் நகராட்சிக்கு தேர்தல் நடந்த போது காமராஜர் போட்டியிட இயலாத நிலைமை இருந்தது. வயது வந்தவர்கள் எல்லோரும் வாக்களிக்கும் போட்டியிட அனுமதிக்கப்பட்ட காலம் அல்ல. நகராட்சிக்கு வரி கட்டுவர்கள் மட்டுமே போட்டியிடலாம். காமராஜர் பேரில் எந்த சொத்தும் இல்லாதால் அவர் எவ்வித வரியும் கட்டவில்லை. எனவே போட்டியிடுவதில் சிக்கல் ஏற்பட்டது. இந்த விவரத்தை முத்துச்சாமி ஆசாரி பசும்பொன் தேவரிடம் கூறிய போது தேவர் தனது பொறுப்பிலேயே 8 ரூபாய்க்கு ஆடு வாங்கி அதற்கு நகராட்சியில் காமராஜர் பேரில் வரி கட்டினார். இதனால் காமராஜர் நகராட்சி தேர்தலில் போட்டியிடும் தகுதியை பெற்றார். இதே மாதிரி அவர் அங்கே நகராட்சிக்கு போட்டியிடும் பொழுது காமராஜர் வெற்றி பெற்று வருவான்னு சொல்லி அவரை கடத்திட்டு போயிட்டாங்க. இதையும் ஆலடி அருணா எழுதின புத்தகத்தில் இருக்கு. முத்துராமலிங்க தேவருக்கு தகவல் தெரிஞ்சு அங்கே பொதுக்கூட்டத்தை நடத்தி அந்த பொதுக்கூட்டத்தில் சொல்றாரு, டேய் கடத்திட்டு போனவங்க, காமராஜரை கடத்திட்டு போனவங்க இந்த கூட்டம் முடிகிறதுக்குள்ள கொண்டு காமராஜரை விடலன்னா அடியேன் சொல்லுகிறேன் நடக்கிறது வேறே சொன்னாரு. முத்துராமலிங்கத்தர் 1 மணி நேரம் பேசினார். அவர் பேசி இறங்குறதுக்குள்ள காமராஜரை விட்டுட்டு போயிட்டாங்க. இதை இல்லைன்னு சொல்லுங்க. இதை இப்போ நாங்கள் பொதுவாக பேசுவோம், அது வேற. ஆனால் ஆல்ரெடி அருணா எழுதின புத்தகத்தில் இது இருக்கு.
அதுபோக குமரி ஆனந்தன் எழுதின புத்தகத்திலும் இது இருக்கு. அதே மாதிரி குமரி ஆனந்தனுடைய மாமனார் சங்கு கணேஷ் அவர்கள் எழுதிய புத்தகத்திலும் இது இருக்கு. அதோட குமரி ஆனந்தன் சொல்றாரு, நான் அவர் சொன்னதை அப்படியே சொல்றேன், காமராஜர் வாழ்க்கை வரலாறு முழுமை பெற வேண்டும் என்றால் பசும்பொன் தேவர் பற்றி கூறாமல் காமராஜர் வாழ்க்கை வரலாறு முழுமை பெறாது. யாரு? குமரி ஆனந்தன், நம்முடைய தமிழிசையுடைய அப்பா, நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தவர். காமராஜரை தலைவராக வாழ்நாளும் ஏற்பட்டவர். காமராஜ் தேசிய காங்கிரஸ் ஒரு கட்சியை ஆரம்பித்தவர். மெஜ்ரா காலேஜில் படித்தவர். மதுரையில் டுட்டோரியல் காலேஜில் வேலை பார்த்தவர். நாடாளுமன்றத்தில் தமிழ் பேசலாம், தமிழில் பேசுறதுக்கு அனுமதி வாங்கி கொடுத்தவர். அவர் மெஜ்ரா காலேஜில் படிக்கும்போது முத்துராமலிங்க தேவரை அழைத்து மெஜ்ரா காலேஜில் பேச வைத்தவர் தான் நம்முடைய குமரி ஆனந்தன். அவர் எழுதின புத்தகத்தில், அவருடைய மாமனார் சங்கு கணேஷ் எழுதின புத்தகத்தில் சங்குன்ற தலைப்பில் குமரி ஆனந்தன் முத்துராமலிங்க தேவரை அழைச்சிட்டு போய் இப்படிலாம் சுதந்திர போராட்ட தியாகிகளை சாதி மதங்கள் கடந்து நேசித்தவர்கள். அதை விட நீங்க முத்துராமலிங்க தேவரே 1959 சீர்திருத்த காங்கிரஸ் கமிட்டி அப்படின்னு ஒரு மாநாட்டில் இதை பேசுறார். என்ன சொல்றாரு? நான் காமராஜருக்கு செய்த உதவியை எல்லாம் அவர் மறந்துட்டாரு, நான் அதை பெருசுப்படுத்தலை. அவர் தேர்தலில் போட்டியிட முடியாத நிலைமை ஏற்பட்டது. நான் அவங்க அம்மாட்ட போய் இந்த வீடை அவர் பேரில் மாற்றி கொடுங்க, ரசீது வாங்குவோம் நகராட்சியிலன்னு கேட்டேன். ஏப்பா, எனக்கு இருக்கிறது ஒரே பொம்பளை பிள்ளை இருக்குது, அந்த பொம்பளை பிள்ளைக்கு நல்லது கெட்டது செய்ய வேணும், இதை ஒருத்தர் மாற்றி பேசுகிறாங்க. கல்யாணத்துக்கு செய்ய வேணாமான்னு அந்த அம்மா சொன்னதாக எப்படி சொல்லவே இல்லை. வரலாறாக பேசணும். ஒரு பெண் பிள்ளை இருக்குது, பெண் பிள்ளை நாளைக்கு நல்லது கெட்டது செய்யணும்ல, எனக்கு நல்லது கெட்டதுக்கு வேணும்ல. இவன் கட்சின்னு அலையிறேன், இவன் பேரில் மாற்றி விட்டா என்ன ஆகும்னு தேவர்கிட்டயே காமராஜருடைய அம்மா பேசி இந்த இடத்துல அவர் இழிவுபடுத்தல. கிங் மேக்கர் காமராஜர் இந்தியாவில் 2 பிரதமர்களை தேர்வு செய்தவர், சாதாரண விருது பெற்றிலிருந்து போய். அதனால நம்ம இதை சொல்ற வரலாறு மாற்றி பேசினாலும் அவருடைய புகழை குறைக்க முடியாது. முத்துராமலிங்க தேவர் 1959 காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டி பேசிட்டு வரும்போது அவர் கைது செய்யப்படுகிறார். இங்க வச்சு கோரிப்பாளர்கள் வச்சு கைது செய்யப்பட்டார். இதை பேசிட்டு வரும்போது தான். நீங்க அதை விட அமெரிக்கா பல்கலைக்கழகத்தில் பிஹெச்டி முனைவர் பட்டம் வாங்கிய ராபர்ட் நாடார் வரலாறு புத்தகம் எழுதியிருக்காரு ஆங்கிலத்தில். படிங்கடா. நம்ம அமைப்புலையும் இந்த தேவர் அமைப்புல இருக்கணும் படிக்கிறது இல்லை, பதில் சொல்றது இன்ன வரைக்கும் ஒரு பதிலையும் காணா. ராஜீவ்காந்திய திரும்ப அடிச்சு விட்டாரு கத்துனாங்க. இப்போ ஒருவேளும் கத்த காணா. ஏன்னா அது ஆர்எஸ்எஸ் தூண்டுதல். நம்ம அப்படி இல்லை, நம்ம இணக்கத்தை கொண்டு வர வரலாறு சொல்றோம். இது இணக்கத்தை கொண்டு வர வரலாறு. அப்புறம் என்ன சொல்றாரு? இதை தமிழ்ல ஜெயம்பாண்டியன் எழுதியிருக்காரு. இந்த புத்தகம்லாம் இருக்கு, வாங்கி படிங்க. படிக்கிறது வேண்டிய எவ்வளோ படிக்கிற முடிச்சு கேட்டுக்கிறங்க. அவர் இந்த வரலாறை முத்துராமலிங்க தேவர் ஆட்டுக்குட்டி வாங்கி காமராஜரை தேர்தலில் நிற்க வைத்த வரலாறை இதான் நாடார்கள் பெருசாக அந்த புத்தகத்தை எடுத்திருக்காங்க. இந்த ராபர்ட் பிஹெச்டி படித்தவர், அது தமிழ்ல ஜெயபாண்டி எழுதியிருக்காரு. நீங்க நான் நடந்த தகராறு கலவரம் அதெல்லாம் திரும்ப பேசி கலவரத்துக்கு நாடு வரணும்னு ஆர்எஸ்எஸ் விரும்புகிறேன். அதை விரும்பலை. நாங்கள் நாடாறு கல்லர் மறவர் அகமுடியர் பல்லர் பறையர் செட்டியார் கோணர் இங்கே இருக்கக்கூடிய சாதிகளாக ஆர்எஸ்எஸ் சனாதனம் பிரித்து வச்சிருக்கீங்க பூரா நம்ம உடன் பிறந்த ரத்தம் நம்மளால் ஒரே ரத்தம் நினைச்சு நாங்கள் போராடுறோம். அனைத்து சமூகத்திற்காக பாடுபடக்கூடியவர்கள் நம்ம. நீ அதை பிரிக்க பார்க்குற, மீண்டும் மனு உரிமத்தை கொண்டு வர பார்க்குற. அனைவரும் மனு உரிமத்தால் சாதியாக பிரிந்தவர்கள், பார்ப்பன சூழ்ச்சியால் பிரிந்தவர்கள், ஆரியத்தால் பிரிந்தவர்கள். ஆனால் திராவிடம் எல்லாம் ஒன்று சேர்த்துருச்சு. நம்மள அண்ணன் தம்பி. ஆனால் வரலாறு அதான் பைசனையும் பாராட்டுற தேவர் வரலாறுல என்ன அவங்க இன்னும் சொல்லணும், தேவர் வரலாறு முழுமையாக எடுக்கலை. அதை முழுமையாக இன்னும் பேசணும்னு சொன்னால் அது பெரிய தகராறாயிரும். கீழத்தூள் வரலாறு முழுமையாக பேசுவோமா?
இவர் மட்டும் இல்லை, இன்னும் பல பேர் அவரை வட்டார தலைவர். அவர் எப்படி அவர் அகில உலக அரசியல் பேசினவர். அவர் ஒரு பொதுவுடைமை சிந்தனையாளர். வலதுசாரி ஆக்களுக்கு பாஜக சதி பண்றா. தேவர் பெற சொல்ற 4 பேர் தேவர் வரலாறே தெரியாது, தேவர் ஜீனே இல்லாதவங்க சில பேர். முத்துராமலிங்க தேவரை வலதுசாரி ஆக்க பார்க்குற அவர் இடதுசாரி சிந்தனையாளர். தொழிலாளர் வர்க்கத்திற்காக சட்டமன்றத்தில் பேசுவார். இன்னைக்கு பேசுறான், இன்னைக்கு பொதுவுடைமை இயக்கம் பேசுறாங்க. விவசாய கூலி தொழிலாளர் சட்டம் கொண்டு வரும் முத்துராமலிங்கர் பேசுறார். குலக்கல்வி திட்டத்தை திராவிட இயக்கம் எதிர்த்து சட்டப்பேரவையில குலக்கல்வி திட்டத்தை எதிர்த்து நம்ம ஜீவபாரதி புத்தகத்துல தேவர் சட்டப்பேரவையில் தேவர் புத்தகத்துல இருக்கு. நில உச்சுரிமை சட்டத்தை பேசுகிறார், குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார், இருமொழி கொள்கையை ஆதரிக்கிறார். ஆனா அவர் ஒரு கட்டத்துக்கு மேல காமராஜர் சந்திக்க விரும்புறாரு தேவர. அன்றைக்கு காங்கிரஸ் கமிட்டியுடைய தலைவர் வரதராஜ நாயுடு. அப்ப தேவர் என்ன சொல்றாரு, நான் அவரை சந்திக்க, அவர் என்னையை தேடி சந்திக்கிறது அவர் முதலமைச்சர் பதவிக்கு அழகல்ல, நான் அவரை போய் சந்திக்கிறது எனக்கு மரியாதை இல்லை, 2 பேரும் பொதுவான இடத்துல சந்திப்போம் சொல்லி அன்றைய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வரதராஜ நாயுடு வீட்டில் சந்திச்சு பேசுறாங்க. காமராஜர் முதலமைச்சர் ஆகணும்னு விரும்புறாரு சொல்றாங்க. இன்னும் உனக்கு படிப்பறிவு இல்லை, இன்னும் உனக்கு ஆங்கில அறிவு இல்லை, முதலமைச்சராக இதெல்லாம் தேவைப்படும் காமராஜரை நேருக்கு நிறைய முத்துராமலிங்கர் சொல்லிடுறாரு. இது வரலாறு. ஆனால் திராவிட இயக்கம் எப்படி பார்க்கிறோம்னு கேட்டா, இங்கே ராஜாஜி குள்ளுகப்பட்ட ராஜாஜி கொல்லப்புறாலே உட்காந்துக்கிட்டு பள்ளிக்கூடத்தை பூரா இழுத்து மூடுறாரு. 5000 பள்ளிக்கூடத்தை இழுத்து மூடுற குலக்கல்வி திட்டம் கொண்டு வர்றார். அப்பதான் நாட்டில் மிக உயர்ந்த பதவி கவர்னர் ஜெனரல் பதவி. இந்தியாவில் ஒரு இந்தியர் கவர்னர் ஜெனரல் முதலும் கடைசி ராஜாஜி தான். அவ்வளோ பெரிய பதவியில் இருந்துட்டு மேற்கு வங்காள கவர்னராகவும் வர்ற, முதலமைச்சராகவும் வர்ற. அப்போ எங்கள் இனத்தை அழிக்க வர்ற, உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லி பச்சை தமிழ் காமராஜரை தூக்குவோம்னு சொல்லி குடியாத்தம் இடைத்தேர்தலில் குணானா குலக்குழுந்தே குடியாத்த வா, வென்று வா, சென்று வான்னு அண்ணா தம்பிக்கு எழுதுறார். திராவிட கழகம் திமுக இரட்டைக்குள் துப்பாக்கியாக ஆரிய கோட்டை ராஜாஜியை தகர்ப்பதற்காக, அன்றைக்கு தமிழர்களை காப்பதற்காக பச்சை தமிழர் காமராஜரை தூக்கணும். அது வரலாறு. நீங்க இப்ப என்ன சொல்ற, படத்துல நாடாருன்னு சொன்னாங்க. அப்படி இல்லை. அந்த காலத்துல மனுதர்மவாதிகள் பேர் வச்சதுனால காமராஜரை விருதுநகர் நகரசபைக்கு போட்டிடும்போது காமராஜர் நாடாருன்னு தான் போட்டிருக்காரு. ஒரு கட்டத்துக்கு மேலே தான் அவர் முதலமைச்சர் ஆனதுக்கு முன்னாடி காமராஜர் காமராஜர்னு மாறினார். அது அப்போ போடுறது அது ஒரு பெருமை. சீனிவாச ஐயங்கார் காங்கிரஸ் கமிட்டி தலைவர், ஆச்சாரியா ராஜகோபாலாச்சாரியா, ஈவே ராமசாமி நாயக்கர் தான் சொல்லுவாங்க, திருவி கல்யாண சுந்தர் முதலியார். அன்னைக்கு இப்போ அப்படி இருந்துச்சு. அது இப்போ கூட நான் அண்மையில் என்ன சொன்னேன், ஜிடி நாயுடு பேர் வைக்கும்போது வெறும் ஜிடின்னு வைக்க முடியுமா, நாயுடுன்னு சொன்னால் தான் தெரியும். அதனால இனிமே ஜாதி பேரில் தெருவுக்கு வைக்காம விடுங்க. ஆனால் அதே நேரத்தில் முத்துராமலிங்க தேவர்னு சொன்னாதான் அவ்வளவுக்கு தெரியும். அவர் சாதியவாதி கிடையாது. அதனால அந்த பேரில் அப்படியே வைக்கணும்னு சொன்னான். அதனால அதே மாதிரி வரலாற நம்ம தேவர் பேர் அமைப்புன்னு தப்பா சொல்றாங்க. சவுந்தரபாண்டிய நாடார் பட்டியலும்பட்டி சவுந்தரபாண்டிய நாடாரு தூக்கிட்டு போயிட்டாரு காமராஜர். அது இல்லை, அது தப்பு. பட்டியலும்பட்டி சவுந்தர நாடார் மோதல் போக்கை கடைபிடிக்கவில்லை. இன்னும் சொன்னா பட்டியலும்பட்டி சவுந்தரபாண்டியனார் தான் பெரியார் சுயமரியாதை இயக்க மாநாட்டில் ஜாதி பட்டங்கள்லாம் தூக்கி எறியணும்னு சொல்லும்போது நம்முடைய ராமச்சந்திரன் சேர்வை, சிவகங்கை ராமச்சந்திரன் சேர்வை பட்டத்தை தூக்கி எறிஞ்சார். பட்டியலும்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் பட்டத்தை தூக்கி எறிஞ்சார். பட்டியலும்பட்டி சவுந்தரபாண்டிய நாடார் ஐயா ஈவே ராமசாமி நாயக் என்றது ஈவே ராமசாமி ஆனார். இதெல்லாம் பெரியார் கொடுத்த, அதுக்கு பின்னாடி தான் பட்டங்கள்லாம் ஜாதி பட்டங்கள்ல. முத்துராமலிங்கர் முத்துராமலிங்கர் போட்டு தமிழ்ல தான் கையெழுத்து போடுவார், ஆங்கிலத்திலே போட மாட்டார். அப்படி அவர் பேரெல்லாம் இப்போ மாற்றக்கூடாதுன்ற கருத்துல நம்ம சொல்றோம். அதே மாதிரி அன்றைக்கு வேல்சாமி நாடார், நீங்க முதலுத்தூர் கலவரத்தை இன்னைக்கும் வரலாறு தெரியாம
தேவேந்திரர் தேவர் மோதல்னு சொல்லி வரலாறு தெரியாதவன் பேசுவான். அது தேவேந்திரர் தேவர் கலவரமே இல்லை, அது வேற கலவரம். காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக், காங்கிரஸ் ஃபார்வர்ட் பிளாக் அரசியல் தகராறை அதை அரசியலை லாபகரமாக மாற்றி அரசியல் அறுவடை பண்ணுறதுக்காக இன்றைக்கு தேவர் வட்டார தலைவர்னு சொல்லாம அவர் உலக அரசியல் பேசியவர். அகிலம் இருந்துச்சு அன்னைக்கு, 4th அகிலம், 2nd அகிலம், 3வது அகிலம், 4th அகிலத்தோட தொடர்பு வச்சிருந்தவர். பர்மா தோட்ட தொழிலாளருக்காக பர்மால போய் பேசிட்டு இருந்தவர். மதுரையில பசுமலை ஆலை தொழிலாளருக்காக கம்யூனிஸ்ட் கட்சியோட அப்ப ஃபார்வர்ட் பிளாக் கொடி வந்து அருவா சுத்தியிலும் புலி இருக்கும். இங்கே பி ராமமூர்த்தி தலைவர் கம்யூனிஸ்ட் கட்சி தொழிற்சங்கத்துக்கு, இவர் கௌரவ தலைவர் முத்துராமலிங்க தேவர். மகாலட்சுமி ஆலை அந்த இடத்துல முத்துராமலிங்க தேவர் பாலத்துக்கு கலைஞர் பேர் வைக்கும்போது சொன்னார், எப்படி கோரிப்பாளையத்தில் தேவர் சிலை வச்சு அந்த இடத்துல கைது செஞ்சாங்களோ 59ல் காங்கிரஸ் சீர்திருத்த கமிட்டியில் பேசிட்டு வரும்போது தான் கைது செய்யப்பட்டார். தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் தான் கைது பண்ணாங்க. அப்புறம் தான் கொலை வழக்கில் சேர்த்தாங்க. முதல் அவரை தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது பண்ணாங்க. இங்கே ஆலை தொழிலாளருக்காக போராடின இடத்துல அந்த இடத்துக்கு ஒரு பாலத்துக்கு கலைஞர் பேர், இதே இடத்தில் தொழிலாளருக்காக போராடிய தேவர் கைது செய்யப்பட்டார். அவர் நினைவாக தேவர் பாலம்னு கலைஞர் வைத்தார். அதனால வேல்சாமி நாடார் தான் அந்த கலவரத்துக்கு மூலம். ஆனா அவருக்கு போல சௌந்தரபாண்டி நாடார்னு சொல்றாங்க, அது தப்பு இல்லை. அவர் சாதி மதங்களை தாண்டி இன்னும் சொல்ல வேண்டால் கோடான கோடி பணம் வச்சிருந்தார். அப்போ எஸ்டேட் ஓனர் மெட்டியூரியம்பட்டியில், கல்வி வள்ளல். பஸ்ஸுகளில் சாதாரணமாக விட மாட்டேன்ட்டாங்க, உட்கார விட மாட்டான். அன்னைக்கு தாழ்த்தப்பட்ட மக்களையும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் ஐயங்கார் மட்டும் தான் உட்கார முடியும். சொந்த செலவில் பஸ் வாங்கி விட்டு அனைத்து மக்களுக்கு பஸ்ஸில் உட்கார வைத்தவர் பட்டியூரம்பட்டி சவுந்தரபாண்டியனார். ஆனால் இங்கே நடந்தது முதலுத்தூரில் வேலுச்சாமி நாடார். அந்த வரலாறு பேசினா தப்பாக போயிடும். இவங்க முக்டா பையன் ஃபார்வர்ட் பிளாக் காங்கிரஸ் தகராறு, அதை வேற மாதிரி தகராலை கொண்டு போனதான் கீழத்தூள் கலவரம். இன்னைக்கு வரைக்கும் கீழத்தூள் கலவரம் எதுக்காக நடந்துச்சுன்னு எஃப்ஐஆரே இல்லை. உலகத்திலே மிகப்பெரிய கொடூரம் கீழத்தூவல் படுகொலை. பாடியை கொடுக்கல, அதெல்லாம் எடுத்து பேச மாட்டேன்றான். முத்துராமலிங்க தேவருக்கு உமாலயத்துக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னனே சாதி அமைப்பின் தலைவர்கள் கொந்திக்கிறான். நானே சொல்லி இமானுவேல் சேனுக்கு ராமநாதபுரத்தில் வை, வஉசிக்கு தூத்துக்குடியில் வை. உங்களா எல்லோருமே நாட்டுக்கு பாடுபட்ட தலைவர்களை சாதியின் பேரால பிரிக்க பார்க்காது. முத்துராமலிங்க தேவர் சாதிக்குள்ள அடைக்கவருக்கு மற்ற சமுதாயத்துக்காரும் துணை போறேன், இவனும் துணை போறேன். யாரோ ஒரு வக்கீலுக்கு கொந்தளிச்சிங்களே இப்போ 2 நாளா, ஒருத்தர் வட்டார தலைவர் போது எப்படி ஏத்துக்கிற முடியும்? இந்தியாவிலேயே வாய்ப்பூட்டு சட்டம் சுதந்திர போராட்டம் 2 பேருக்கு தான் போட்டான். ஒண்ணு வடக்கே திலகர், தெற்கே முத்துராமலிங்க தேவர். 6 ஆண்டுகள் சிறையில் கழித்து வாழ்ந்தது குறைவான ஆண்டுகள், 6 ஆண்டுகள் சிறையில் இருந்தது. அதனால அவர் வரலாறை முழுமையா எடுக்கல படம். ஆனால் அருமையான படம் எடுத்திருக்கிறாங்க. அதில் ஒன்றும் தவறான கருத்துக்கள் இல்லை. அவரை வட்டார தலைவர்னு சொல்லலாம், திரும்ப பெற வைக்கிற அளவுக்கு போராடணும். ராஜீவ்காந்திக்காக ஒரு வழக்கறிஞருக்காக வீரியமா கிளம்பின ஆளுகள்லாம் காணா. கிளம்புங்க. தவறான கருத்து இது. முத்துராமலிங்க ஒரு தேசிய தலைவர், உலக நாட்டுடைய தலைவன் ஜவஹர்லால் நேரு, மோதிலால் நேருடைய மகன், அனிசரா நாடுடைய தலைவன். முத்துராமலிங்க தேவர் பேட்டியை கண்டு நடுங்கி போயிட்டார். நாடாளுமன்றத்தில் பேசினார் முத்துராமலிங்க தேவர். பண்டிட் ஜவஹர்லால் நேரு உட்கார வைத்து பேசினார். காமன்வெல்த் உறவிலிருந்து யுத்த குற்றவாளிகளை ஒப்படைப்பர் என்ற சரத்திலிருந்து நீங்கள் விலகிக் கொள்ளுங்கள். நாளை நேதாஜியை கொண்டு வருகிறேன், நேதாஜியை அழைத்து வருகிறேன் சொன்ன ஒரு சிங்கம் நாடாளுமன்றத்தில் கர்ஜித்ததுரா. அவர் உங்களுக்கு வட்டார தலைவனா? காமராஜருக்கு ஒரு புகழ் இருக்கின்றால் முத்துராமலிங்க தேவருக்கும் புகழ் உண்டு, தியாகம் உண்டு, வரலாறு உண்டு. நான் எந்த வரலாறையும் குறைச்சி மதிப்பிடல.
இணக்கமாக கொண்டு போகணும். அதை தவிர்த்து 2 வாரம் கழிச்சு அந்த படத்துக்கு தடைன்னு சொன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அனைத்து தடையும் நூறுக்கு எறிவோம். இப்போ அண்மையில் என்ன நடந்துக்கிட்டு கேட்டால், ஐயங்காருக்கு அடுத்து ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு சாதிக்கு ஒரு பத்திரிகை பலமும் தொலைக்காட்சி பலமும் இருக்குது. அந்த சாதியை சொல்ல விரும்பலை. அவங்க ஒரு வன்மத்தோடு இருக்கிறாங்க. அதுக்கு இந்த நம்ம நண்பர் தான் ரவீந்திரன் துரைசாமி. அவருக்கு என்னன்னே தெரியல, முக்குளத்தூர் மேலே அவ்வளவு வெஞ்சன்ஸாக தவறான கருத்துக்களை ரவீந்திரன் துரைசாமி பரப்புறதை நிறுத்துங்க, படிங்க. நல்ல நேர்முக வர்ணையாளராக வர்றீங்க, அரசியல் ஆய்வாளராக வர்றீங்க, நீங்கள் தான் அப்படி தவறான கருத்தை பரப்புறீங்க. உங்களுக்கு ஒரு வன்மை இருக்குது. சசிகலா அவர்களை பொதுச் செயலாளராக தேர்வு செய்ய வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நான் செங்கோட்டையனை சந்தித்து சசிகலாவை தேர்வு செய்ய வேண்டாம் என்று சொன்னேன் என்றால் என்ன அர்த்தம்? சசிகலா உங்களுக்கு என்ன ஒரு கல்லர், வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அதை விட அம்மா அவர்களை பார்ப்பதற்காக மருத்துவமனையில் அம்மா அவர்கள் இருக்கின்ற நேரத்தில் வெங்கையா நாயுடு அன்னைக்கு வருகிறார். அன்றைக்கு அம்மா அவர்களை பார்க்க முடியாது. அப்போ வெங்கையா நாயுடு ஒன்று உட்கார்ந்து கொண்டு பொன் ராதாகிருஷ்ணன் போன்றவரோட உட்கார்ந்து கொண்டு பேசும்பொழுது, இந்த அம்மாவுக்கு ஒரு ஆபத்து என்றால் அடுத்து யார் அப்படின்னு சொல்லும்போது சசிகலா தான் அடுத்து வருவாங்க அப்படின்னு பேச்சாங்க. வரும்போது ரவீந்திரன் துரைசாமி ஆதாரபூர்வமாக சொல்கிறேன், ஐயோ இந்த அம்மாவோட டேஞ்சர் சசிகலா, அவங்க வரக்கூடாதுன்னு சொல்கிறேன். இப்போ தேவர் 3 பேருந்து ஒன்றும் இல்லைன்ற. இதுக்கெல்லாம் காரணம் தொலைக்காட்சி அவங்க கையில் இருக்குது. அவங்களுக்கு பின்னாடி பணக்கார சமூகம் இருக்குது. சாதிய வெறியோடு செயல்படுறீங்க, சாதிய வெறியோடு தூண்டி விடாதீங்க. இங்கே அனைவரும் அண்ணன் தம்பியாக வாழ்கிறான். இந்த ஊரில் உங்களுக்கு ஒரு சாதிய வெறியை ஏற்படுத்தாதீங்க. சாதி வெறி தேவையில்லை. நம்ம அனைவரும் ஒன்று. காமராஜருடைய புகழை யாராலையும் மறைக்க முடியாது. முத்துராமலிங்கத்தேவருடைய புகழ் காலம் உள்ளவரை, இந்த மனிதன் உள்ளவரை நிற்கும். கருத்து வேறுபாடுகள், முரண்பாடுகள், கொள்கை வேறுபாடுகள் வேறு. ஆனால் யாரும் வரலாறையும் மறைக்க முடியாது, மறுக்கவும் முடியாது. அதனால் உலகத் தலைவராக வர வேண்டியவர் முத்துராமலிங்க தேவர். கண்ணதாசன் எழுதினார், தேவர் இருக்கும்போது தென்றலில் முத்துராமலிங்க தேவருடைய பட்டையும் அவர் அணிந்த அந்த உத்திராட்ச கொட்டையும் தான் அவரை சுருக்கியதை தவிர அவர் ஆற்றல் இமயம், அறிவின் கடல். அவர் அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு பெரியார் மாதிரி, அண்ணா மாதிரி தனித்தமிழ்நாடு கேட்டிருந்தா முத்துராமலிங்கத்தவர் பெற்றுக் கொடுத்துருக்க முடியும். ஆனால் அவருடைய பார்வை தேசிய பார்வை. தேசியம் என்றால் இன்னைக்கு இருக்கக்கூடிய பாஜக சொல்கிற தேசிய பார்வை இல்லை, தமிழ் தேசிய பார்வை. அதனால தான் அவர் கடைசி வரைக்கும் கையெழுத்து கூட ஊனா முத்துராமலிங்கத்தவர் தான் போட்டார். இருமொழி கொள்கையை தான் ஆதரித்து பேசினார். அதனால் அவர் பேசின நாடாளுமன்றத்தில் பேசின பேச்சுக்கள், சட்டமன்றத்தில் பேசின பேச்சுக்கள், வழக்கறிஞர்கள் மாநாட்டில் பேசினது, மருத்துவர் மாநாட்டில் பேசினது எல்லாத்தையும் தொகுத்து கொண்டு வரணும். அதை ஃபார்வர்ட் பிளாக் அமைப்பு செய்யறதில்லை. திருமாவளவன் 10.5% இடஒதுக்கீடு எந்த தரவும் இல்லாமல் எடப்பாடி கொண்டு வரும்போது சொன்னார், மக்கள் தொகை கணக்கெடுத்து கொண்டு வாருங்கன்னு சொன்னார். அவரை போய் வம்புழுக்கிறீங்க. இது RSS தூண்டுதல். அதனால் ஜாதி தகராறை வச்சுக்கிட்டு, ஜாதியை வச்சுக்கிட்டு யார்ட்டையும் வம்புழுக்கிற வேலைக்கு போகக்கூடாது. தலைவர்களுடைய வரலாறை தவறாக பேசுறவனை விடக்கூடாது, மன்னிப்பு கேட்கிறவரை விடக்கூடாது. நன்றி சார். நன்றி.